வெல்கம் டு டுடே வேர்ல்டு. நாளைக்கு தான் வந்து ஜூன் 28 தளபதி வந்து 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அவார்டும் ஊக்கத்தொகையும் கொடுக்க போறாரு. அதில் சில விஷயம்லாம் தடை போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரவங்களாம் செல்ஃபி எடுக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னா அங்கேயே ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தருவாங்க. அப்புறம் பேப்பர் பேனா எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. அதனால ஏன் இந்த தடைலாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டியே வந்து தளபதி வந்து 12 மணி ஆயிடுச்சு. எல்லாருமே ஃபோட்டோஸ், செல்ஃபிஸ் இது மாதிரி கேட்டுட்டு இருந்தனால அவரால் சரியாக நிறைய பேர்கிட்ட பேசவும் முடியல. பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கவங்க, ஏரியாவில் இருக்கவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டின்னு வந்துடுறாங்க. அதனால பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்துட்டா க்ரௌடும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ரோக்ராமும் வந்து 9 to 6 அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. 21 டிஸ்ட்ரிக்ட் தான் நாளைக்கு கொடுக்க போகிறாங்க. அதனால சீக்கிரமாக முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். 6 வரைக்கும் போகாது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜூலை 3 அதுக்கு அடுத்த பேட்ச் போட்டிருக்காங்க. இந்த வாட்டி எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. போன வாட்டி வந்து மொத்த டிஸ்ட்ரிக்டும் ஒன்றா வந்ததுனால தளபதியால் நிற்க முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டார். அப்படி இருந்தும் 12 மணி ஆயிடுச்சு, நிறைய பேர்கிட்ட பேச முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த வாட்டி அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தும் மறுநாள் லியோ ஷூட்டிங் போயிருக்காரு. லோகேஷ் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாரு, நாங்களாம் பிரேக் கேட்பாருன்னு நினச்சோம், ஆனால் அவர் மறுநாள் எங்களுக்கு முன்னாடி ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. அதில் தான் அவரோட ஹார்ட் ஒர்க்கை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தளபதி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுவார், அரசியல் பேசுவாரா அப்படின்னு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. சின்ன பசங்க வேற தளபதியை விசில் அடிங்க, இந்த போஸ்ட் கொடுங்க, அந்த போஸ்ட் கொடுங்கன்னு ஒரே ஃபன்னியாக பண்ணிட்டு இருந்தாங்க. போன வாட்டி சிலதெல்லாம் இரிட்டேட் பண்ணுற மாதிரியும் இருந்தது. சின்ன பசங்க நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பேர் தளபதி என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.